Hi viewers, welcome back to our YouTube channel. வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம செகண்ட் வீக்கோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 2ல் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் எழுந்துட்டு வார்ம் வாட்டரில் லெமனை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் ட்ரெட்மில்லில் நடக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் எடுத்துக்க போகிறோம். அது கூடவே 5 கேஷ்யூ அப்புறம் 2 டேட்ஸ் எடுத்துக்க போகிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு கர்ட் ரைஸ் எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு சின்ன கப்பில் சொரக்காய் கூட்டு மட்டும் எடுத்துருக்கோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி கூடவே கொஞ்சம் சிக்கன் கிரேவி, அதில் பார்த்திங்கன்னா 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். டே 2வை லெமன் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெமன் வாட்டர் குடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெட்மில்லில் வாக் பண்ணி முடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு முட்டைகோஸும் கொண்டைக்கடலையும் போட்டு பொரியல் மாதிரி சாப்பிட போகிறோம். கூடவே தயிர், அது கூட ஒரு பாயில்டு எக் எடுத்துக்க போகிறோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி, அது கூட ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துக்க போகிறோம். வீக் 2ல் டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மார்னிங் எழுந்தப்புறம் நம்ம லெமன் வாட்டரில் டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15 to 20 மினிட்ஸ் ட்ரெட்மில்லில் வாக் பண்ண போகிறோம். இந்த டைமில் வாக்கிங் கூட ஸ்லோ ஜாகிங்கும் நம்ம சேர்த்து செய்யலாம். ஸ்பீடை 5லேருந்து 6 வரைக்கும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரன் பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் நீங்கள் டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஜாகிங் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பைனாப்பிளும் குக்கும்பரும் நம்ம சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி போட்டு டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருந்தேன். அதை ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம். கூடவே ஒரு ஆம்லேட் எடுத்துக்கிட்டோம். டின்னருக்கு வரகரிசியில் கிச்சடி செஞ்சு அதை எடுத்துக்க போகிறோம். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4th டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நம்ம லெமன் வாட்டரை டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெமன் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பப்பாயாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். லஞ்சுக்கு ஒரு கப் அளவு ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கிரேவி, கிரேவிலேருந்து எடுத்த 4 பீஸ் ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம். டின்னருக்கு ஒரு கப் அளவு வரகரிசி சாதம், ஃபிஷ் கிரேவி, 4 பீஸ் ஃபிஷ் எடுத்துக்க போகிறோம். லெமன் வாட்டரில் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரெட்மில்லில் நடந்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்க போகிறோம். இன்னையோட லஞ்சுக்கு லெமன் ரைஸ், மசாலா எக், அப்புறம் பூசணிக்காய் கூட்டு நம்ம சாப்பிட போகிறோம். டின்னருக்கு 2 சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சிக்கன் மட்டும் சாப்பிட போகிறோம். இன்னையோட டே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி டேவை லெமன் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரெட்மில்லில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வாக் பண்ணி முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பப்பாயா மட்டும் எடுத்துக்கிறோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு செஞ்சுருந்தோம். ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்க போகிறோம். டின்னருக்கு வரகரிசியில் பண்ண கிச்சடி கூடவே சுண்டல் குழம்பு. வீக் 2வோட எண்டுக்கு வந்துட்டோம். டே 7 நம்ம லெமன் வாட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ட்ரெட்மில்லில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வாக் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 பீஸ் வீட் ப்ரெட்டு, கேஷ்யூ, அது கூடவே பார்த்திங்கன்னா டேட்ஸ் 2 எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுருந்தோம். ஒரு கப் அளவு ரைஸை குழம்புல மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட போகிறோம். கூடவே கொஞ்சம் கர்டு, அப்புறம் 2 மசாலா எக் எடுத்துக்க போகிறோம். டின்னருக்கு 2 பீஸ் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துக்க போகிறோம். டே 7ஓட எண்டில் நம்மளோட வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டோட வெயிட் 85.55, இப்போ 83.55 இருக்காங்க. 2 கிலோ குறைச்சிருக்காங்க. என்னோட வெயிட் 85.20 இருந்துச்சு, இப்போ 83.75 இருக்குது. 1.45 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷனோ இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீக் 1ஓட அப்டேட்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் வீடியோவோட பார்க்கலாம்.